அதான் ப்ரோ அங்கே பாருங்க. ஓ பிரத்யேகிங்க இது ப்ரோ. வணக்கம் நண்பா, நான் உங்கள் சக்திவேல் பேசுகிறேன். வெல்கம் டு சக்தி விலாக்ஸ் தமிழ். என்னடா இந்த வாய்ஸ் கேட்டு ரொம்ப நாள் ஆகுதுன்னு பார்த்தீங்களா? ஆமாம், கொஞ்சம் பிரேக் எடுத்துருந்தேன் யூடியூப்பில் இருந்து. பட் வி ஆர் பேக். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து சொல்ல போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 2:45 ஆகுது. ஸோ 2 மணிக்கு நான் எழுந்தேன். 3 days ட்ரிப் வந்து போக போகிறோம். பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தமிழ் யூடியூபர்ஸ் யாரும் வந்து அந்த பிளேஸுக்கெலாம் போனதில்லை. ஸோ அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக செம்மையாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே நண்பா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போது மணி வந்து 3 மணி ஆகுது, அர்லி மார்னிங்கு. ஸோ எல்லாம் பேக் பண்ணியாச்சு, நீங்களே பார்க்கலாம். ஒன்லி ஜஸ்ட்டு 3 sets ஆஃப் க்ளாத் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ வி ஆர் ஆல் செட் டு கோ. யா, வாங்க போயிட்டே பேசலாம். ஓகே, ஆல் ரைட், ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ரைடு. அப்பார்ட்மெண்ட்லேருந்து செக்யூரிட்டி தூங்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. பக்குன்னு தேங்க்யூ பையா. என்ன வெளியே மழை பெஞ்சிருக்கா? ஆஹா, வெளியே மழை பெஞ்சிருக்கு போல். ஆக்சுவலாக தெரியவே இல்லை. கிளைமேட் கொஞ்சம் மாதிரியாக தான் இருக்குது போல். சரி, நான் இங்கேருந்து ஒரு 1.5 kilometer போனோம் நேஷ்னல் ஹைவேக்கு. அங்கே போயிட்டு பேசலாம். ஓகே நண்பா, ஹியர் வி கோ. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஹைவேஸுக்கு வந்தாச்சு. நான் வந்து நைஸ் ரோட்டில் போயிட்டு நம்ம நண்பர் ப்ளஸ் நெருங்கிய நண்பர் ஆக்சுவலாக விமல், அவரும் நானும் தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பு போக போகிறோம். ஃபுல்லாக வெஸ்டர்ன் காட் எக்ஸ்ப்ளோரேஷனு, நிறைய ஃபால்ஸு, நிறைய பீக்ஸு. ஸோ அது வந்து போக போகிறோம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பு அட்வென்ச்சரஸ் ப்ளஸ் வேற மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் இன் டு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நான் நைஸ் ரோடு போயிட்டு அங்கே அவரை பிக்கப் பண்ணிவிட்டு போகணும். ஏன்னா நைஸ் ரோட்டில் அலோவ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. சப்போஸ் நைஸ் ரோடு அலோவ் பண்ணலைன்னா நாங்கள் சிட்டி உள்ளே போயிட்டு போகிறோம் ஆக்சுவலாக. ஸோ நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா நியர் டு சிக்கமங்களூர். பட் நியூ பிளேசஸ் ஆக்சுவலாக. ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரானிக் சிட்டி வந்துட்டோம். சீரியஸ்லி கான்டினென்டல் பில்டிங் பாருங்க. ஐயோ, லைட்டு இந்த சுதந்திர தினத்துக்கு போட்டு வச்சுருக்காங்க போல். பட் கோப்ரோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, நான் வந்து காமிக்கிறேன். செம்மையாக இருக்குங்க சீரியஸ்லி. ஆஹா, எலக்ட்ரானிக் சிட்டி நைட்டில் பார்க்குறதுக்கு ஒரு சுகந்தாம்பா, செம்மையாக இருக்குது. அண்ட் டோல்கேட் வந்துட்டு ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் நம்ம. ஸோ இதுதான் சிட்டி என்ட்ரி பாயிண்ட். தோஸ் ஓலார் டோன்ட் நோ, பெங்களூருக்கு மோஸ்ட்லி எலக்ட்ரானிக் சிட்டி தான் என்ட்ரி பாயிண்ட் ஆக்சுவலாக. பட் pretty மச் சிட்டி வந்து ஆக்டிவாக தான் இருக்குது ஆக்சுவலாக சொல்ல போனால். ஆக்சுவலாக நைஸ் ரோடு போயிட்டு நம்ம கேட்ட பார்த்தீங்கன்னா போலீஸு எல்லாம் அட்டி 4 பேர் போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா ஹாலிடே சீசன்னால் ஒருத்தர் புல்லட் எடுத்துகிட்டு உள்ளே டைரெக்டாக போகிறாரு. நில்லுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆமாம், விடமாட்டிருக்காங்க. 5 o'clock தான் விடுவாங்களாம். நீங்கள் வேணால் இருந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்மளுக்கு அதில் விருப்பம் இல்லை. ஏன்னா இப்போ தான் ஜஸ்ட் அரௌண்ட் லைக் 3:30 ஆகுது. ஸோ 1.5 மணி நேரம் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. அதனால் வி ஆர் செட் டு கோ. வி ஆர் சிட்டி. ஸோ சிட்டியில் எப்படின்னு தெரியல ஆக்சுவலாக ரூட்டு. ஏன்னா யஷ்வந்த்புரா அப்படி போயிட்டு போகும்னு நினைக்கிறேன். ஸோ பட் இதுவும் கிட்ட தான் ஆக்சுவலாக. டிராஃபிக் எதுவும் இல்லைன்னா பெருசாக ரொம்ப கிட்ட இது. ஸோ ஹோப்ஃபுல்லி அவுட்ஸ்கர்ட்ஸ் போகிறதோட இது ஈஸியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see how it goes. ஓகே நண்பா, ஆக்சுவலாக விமல் ப்ரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு பார்த்தேன் நைஸ் ரோடாண்ட. பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா
மவுண்ட் பண்ணியிருந்தேன் நான் ஆக்சுவலாக. ப்ளூ ஆர்மர்னு சம்திங் ஒரு மவுண்ட் இருக்கும் ஆக்சுவலாக ஹெல்மெட்டில் பண்ணுறது. 3M இதோட சீலோட அப்படியே ஒட்டுற மாதிரி. அது பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கேமரா எடுத்து நான் பாக்கெட்டில் போட்டு இப்போ வந்து இங்கே ஆல்மோஸ்ட் இது நம்ம என்ன இடத்துக்கு போகிறோம்னே மறந்துடுச்சே. பேகா நான் வேறு பேக் சைடு ஒரு பேக் கட்டி வச்சுருக்கேன். அது அப்பப்போ பஞ்சு கார்டுலேருந்து வெளியே வந்துடுதுங்க. ஸோ அதனால தான் நிறுத்தி போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமேசிங் வெதராக இருக்குது. சீரியஸ்லி இட்ஸ் லைக் ஹெவன் மாதிரி இருக்குது. ரைடும் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது ஓட்டுறதுக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 1 hour 20 minutes காமிக்குது. பட் லெட்ஸ் see how it goes. என்ன சீனரிங்க இங்கே பாருங்க, சமகத்த. Oh my god, I didn't expect it actually. I think இது பாக்கு மரம் இல்லை, ஐ திங்க் பாக்கு தான் நினைக்கிறேன். செம்மையாக இருக்கு. ஃபோட்டோ எடுக்கலாமா? என்ன ப்ரோ பங்கமாகுது இது? தெரியல ப்ரோ, செம்மையாக இருக்குல்ல? சரி ஓகே. செம்மையாக இருக்கு ப்ரோ. ஆனால் வண்டி வருமா என்னன்னு தெரியலையே. போகும் இல்லை? இது என்ன இப்படியே அவனை வந்துருந்துச்சு. நான் ப்ரோ இப்படி இருக்குது இது. நான் ஒரு ரீல் போடுறேன். வாட் இஸ் திஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த ரீல்ஸ் மாதிரி தான். அப்பா என்ன பங்கமாக இருக்குங்க பிளேஸு. பாருங்க நண்பா, இங்கே பாருங்க, பிரத் டேக்கிங் வியூங்க. ஃபுல்லாக எல்லாம் மவுண்டெயின்ஸில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேகம் அப்படியே தவைந்து போயிட்டுருக்கு. சில்லுன்னு ஆகிடுச்சிங்க வெதர். ஆக்சுவலாக எவ்வளோ ஆல்டிடியூட்டில் போயிட்டுருக்குன்னு தெரியல. வாவ், தி சீனரி வாஸ் அமேசிங்க. அண்ட் ரோடும் பார்த்தீங்கன்னா டிப்பிக்கல் கிராமத்து ரோடு, எம்டியாக இருக்குது, செம்மையாக இருக்குது ரூட்டு. பாருங்க, வா, ஓ மை காட், such an awesome place actually. So எவ்வளோ தூரம் இருக்குது? இன்னும் 31 kilometers இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சீனரி ஆரம்பிச்சிச்சு. awesome, really awesome. ஓஹோ, சீரியஸ்லி இந்த பிளேஸை பாருங்கள். இந்த நாய்க்கு தாங்க குறுக்கு மறுக்குமாக ஓடிக்கணுங்கிறான். வந்து நின்னானுங்கன்னா சைடில் ஒன்றாங்கன்னா சோழி முடிஞ்சிடுச்சு. கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டணும் நாய் இருக்கிற இடத்துல. ஓ வா, ஆக்சுவலாக நம்ம எங்கே போகிறோன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிட்ருக்கோம். ஹெபே ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ ஹெபே ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது, அங்கே தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் இப்போது காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். காட்டுக்குள்ளே இல்லை, ஆக்சுவலாக இது மலை மேலே தான் ஓட்டிகிட்ருக்கோம். நல்லா வளைஞ்சு போகுது. இந்த இடத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா வாட்டர்ஃபால் எஸ்டேட்ஸு. ஏன்னா எங்கே பார்த்தீங்கன்னாலும் வாட்டர்ஃபாலாகவே தாங்க இருக்குது இங்கே. ஆக்சுவலாக நாங்கள் போகிறது மிகப்பெரிய வாட்டர்ஃபாலுக்கு போகிறோம் இந்த இடத்துல, ஹெபே வாட்டர்ஃபாலு. ஸோ பார்த்தீங்கன்னா மழை சாரல் அப்படியே லைட்டாக தூவிட்டுருக்கு. இன்னும் 10 kilometers போனோம். ரோடெலாம் நேரவாக இருக்குது, ப்ளஸ் ஸ்லிப்பரியாகவும் இருக்குது. கொஞ்சம் என்ன ஆஹா, தண்ணிலாம் போயிட்டுருக்குப்பா. தண்ணிலாம் பாருங்க, ஐயோ வா.
நிறைய போயிட்டுருக்கு. அண்ட் திஸ் பிளேஸ் இஸ் லைக் அமேசிங்க, வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக நான் இவ்வளோ அளவுக்குலாம் இருக்குன்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. திருமலை எஸ்டேட். ஸோ கொஞ்சம் விசிபிலிட்டி என் வைசரில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது பெருசாக, பிகாஸ் மழை பெஞ்சிட்ருக்கு. சே என்ன ப்ரோ? Oi, oi. ஐயோ என்ன ரைடுங்க இது. வாவ் வாவ் such a bliss. வாவ் அதோ ப்ரோ அங்க பாருங்க. வாவ் பிரத்யேகிங்க இது ப்ரோ.